தேவன் நம்மை நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த வழி நடத்தலோடு கூட நாம கடந்து செல்லும் போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? நிச்சயமா கொடுப்பார். ஒருபோதும் விட்டுற மாட்டாரு. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்க முன்னாடி போவார். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து அடிமையா இருந்து அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது எப்படி போவீங்கன்னா, தீவிரித்து பயந்து ஓடி போறவங்க மாதிரி போக மாட்டீங்க, ஓடி போறவங்க மாதிரி போக மாட்டீங்க. நான் உங்க முன்னாடி போவேன். அல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் நாங்கள் போய் எங்கள் தேசத்தை நல்லபடியாக வாழுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணங்களோடு தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிற அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஓடி போகிற மாதிரி ஓடி போக மாட்டீங்க, நீங்கள் தீவிரித்து புறப்பட மாட்டீங்க, பயந்துலாம் ஓட மாட்டீங்க, ஒளிஞ்சு ஓட வேண்டியிருக்காது. நான் உங்கள் முன்னாடி போவேன், உங்கள் பிறகு காக்கிறவராயும் இருப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பை உணரும்படி செய்கிறார். என்ன சொல்றாரு? பாதுகாப்பை உணரும்படி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்குமே சில விஷயங்களை கடந்து போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி கடந்து போகும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்குமா, நமக்கு எல்லாம் அப்படி யோசிக்க தோணும். ஆனால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்லுவார். அல்லேலூயா. அதனால முன்பதாய் செல்லக்கூடிய தேவனை நாம் பார்த்து அவரை பின்பற்றி போவது நமக்கு நலமாக இருக்கும்.